குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். புது நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு புது வேலை வந்து அவங்க ஜாயின் பண்ண போகிறது, அதில் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு இந்த ஃபூல் கார்டை வச்சு, அதே மாதிரி இதை இப்போ ஒன்ஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ணின கார்டு வந்து அவங்க கூட வச்சுக்கணும். த எம்ப்ரஸ் கார்டு வந்து நம்மளை வந்து அழகா ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த தேஜஸை வந்து நமக்கு கொடுக்கும். த எம்பரர் கார்டு வந்து பயங்கரமான ப்ரொடெக்ஷனை நமக்கு கொடுப்பாரு. பிளாக் டர்மலைன் தான் இதுதான். ஸோ இது பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து நமக்கு நம்மளோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். விளக்கும் போடணும். அந்த கல்லுப்பும் வந்து இந்த இடத்துல வச்சு கார்னரில் வைக்கணும். அந்த ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த விளக்கை கொண்டு இவங்க யார் கால்லையும் படாமல் தண்ணியில் கரைச்சிடலாம். இல்லை ஃப்ளஷ் சில விஷயங்கள் அவங்களோட வீட்டில் பேட்டர்னாக அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு கார்மிக்காக தொடர்ந்துட்டு இருக்கும். வழியாக கடன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கடன்லேருந்து வெளிவராமல் கடன் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறப்போ, பரிகாரம் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனைகள்லேருந்து, அந்த செயின்லேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கட்டு விழுந்துடும். இப்போ பண ஈர்ப்புக்கு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்து ரொம்ப சூப்பராக பண ஈர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணும். ஹேண்ட்பேக்கில், பர்ஸில், இல்லை அவங்களோட வீட்டில் வந்து கேஷ் வச்சுருப்பாங்க பீரோவில், அந்த பீரோவில் வச்சு கூட வந்து இது கூட சிட்ரின் பிரமிடும் வச்சோம்னா, ஒரு பேப்பரில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு, முக்கோணம் போட்டுட்டு, அந்த முக்கோணத்துக்கு நடுவில் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸை வச்சுட்டு ₹1 காயினை இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸில் வந்து இந்த நீங்க இந்த ஒரு விஷயம் சொல்லும் பொழுதும், இப்போ டேரட் ரீடிங்லயுமே பரிகாரங்கள்லாம் இருக்கா? இப்போ நிறைய நீங்க சொல்லும் போதே சொல்லுவீங்க, இதெல்லாம் வர வேணாம், இப்படி வந்ததுன்னா கூட நான் ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ண போறோம், அதுல வந்து எனக்கு ஒரு விக்டரி கிடைக்கணும், நான் வந்து அதை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம்? டேரட் ரீடிங்ல ஒவ்வொரு கார்டையும் வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பரிகாரங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டீங்க. அது டேரட் ரீடிங்ல எந்த கார்டை வச்சு எப்படி பரிகாரம் பண்றதுன்றதை நான் சொல்றேன். சரி, நான் ஒரு காரியம் பண்ண போறேன், புதுசா ஒரு விஷயம் நான் தொடங்க போறேன், அது வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்னா எந்த மாதிரியான பரிகாரம் இருக்கு? ஓகே, டேரட் ரீடிங் வச்சு பரிகாரம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் த ஃபூல் கார்டு. ஓகே, த ஃபூல் கார்டு வந்து நம்ம புது விஷயம், ஒரு புது நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு புது வேலை வந்து அவங்க ஜாயின் பண்ண போகிறது, அதில் வந்து நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு இந்த ஃபூல் கார்டை வச்சு நம்ம பரிகாரம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை கையில் ஃபூல் கார்டு. இந்த ஃபூல் கார்டு கூட கிளியர் குவார்ட்ஸோட கிறிஸ்டல் இருந்தாலும் ரொம்ப 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 ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த பரிகாரம் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபூல் கார்டு வச்சு கூட கிளியர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வச்சு, இது வந்து அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம். ஒரு பேப்பரில் ரெட் கலர் பெனில் வந்து இவங்க என்ன இன்டென்ஷனோ அது எழுதலாம். இப்போ வந்து புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதாவது ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் டெய்லரிங் பிஸ்னஸ் வந்து இந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஒரு 2 வரியில், ரொம்ப ஸ்டோரியாக இல்லாமல், ரெட் கலர் பென், கலர் தெரப்பியில் வருது ரெட் கலர். ஸோ ரெட் கலர் பெனில் அவங்களோட இன்டென்ஷன்ஸை எழுதிட்டு, அந்த இடத்துல வந்து ரோஸ் ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ், அந்த ரோஸ் ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸையும் வந்து அந்த பேப்பரில் போட்டுட்டு, ரோஸ் ஸ்ப்ரே இருக்குல்ல, ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே, அது இருந்தாலும் வந்து ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே, இல்லை ரோஸ் கேண்டில், இதெல்லாம் ஆப்ஷனல். இதில் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணணும். ரோஸோட ஃப்ளேவர் ஒன்று யூஸ் பண்ணணும், ஏன்னா வந்து அது சுக்கிரனோடது. ஸோ அதோட எனர்ஜி இங்கே இருக்கப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக பண ரீதியான விஷயங்கள், ஏன்னா புது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பணம் விஷயம் தான், ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை வச்சுட்டு இந்த கார்டை அங்கே வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அவங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணி உட்காந்து அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கிற மாதிரி ஒன்று வேண்டுதல் வைக்கணும். இப்படி வைக்கிறப்போ ஒவ்வொரு அமாவாசைக்கும் அட்லீஸ்ட் 6 அமாவாசைக்காவது ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண, சிலருக்கு வந்து அந்த தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். பண்ணலான்னு நினச்சேன், நான் 4 மாதமாக நினச்சேன், 5 மாதமாக நினச்சேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த தடங்கல்கள் பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணனாலுமே இதை கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் இந்த சேம் பேட்டர்ன் இன்டென்ஷன் வைக்கிறப்போ, அவங்க என்ன நியூ விஷயம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கனாலும் சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் வந்து நல்ல பொசிஷன் ரீச் பண்ணுவாங்க, சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ அமாவாசை அப்படிங்கும்போது என்ன டைமில் பண்ணலாம்? காலையில் டைமா, ஈவினிங் டைமா?
இல்லை அமாவாசையில் வந்து இப்போ கேலண்டரில் போட்டிருப்பாங்க இந்த டைம்ல இருந்து இந்த டைமில் அமாவாசை. அது வந்து மத்தியானம் வந்திருந்தனாலும் ஓகே, நைட்டு வந்துச்சுனாலும் ஓகே, எனி டைம் ஓகே. மொத்தத்தில் அந்த அமாவாசையோட டைமு, இந்த அமாவாசையோட டைமில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இவங்களோட முன்னோர்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கணும், அதே மாதிரி ஆஸ்ட்ராலஜிக்கல் பேஸ் எனர்ஜியும் அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக சுக்கிரனோடதும் சொல்லியிருக்கோம். ஸோ இது நிறைய பேட்டர்ன், ரெட் கலர் பென்னு, இந்த டாரட் ரீடிங், கிளியர் குவார்ட்ஸ் வந்து டிவைன் கனெக்ஷன்ஸை கொடுக்கறது. ஸோ நான் இப்போ சொல்லியிருக்க பரிகாரம் வந்து ஒரு கம்பைன்டான பரிகாரம். ஸோ அதை இப்படி கண்டினியூஸாக 6 மாதத்துக்கு பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்க என்ன ஒரு வேலையை வந்து நியூ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களோ அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பரிகாரம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறவங்க போது விரதம் இருக்கணும், ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து பண்ணணும் அப்படின்னு இருக்குது. டேரட் ரீடிங்க்கும் அந்த மாதிரி இப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, குளிச்சுட்டு தான் இதை பண்ணணும், நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? ரொம்ப இது இல்லை, பட் நார்மலாக நம்ம ஒரு டிவைன் விஷயம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னாலே வந்து குளிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப பெட்டர். நான்வெஜ்ஜுக்கும் ரொம்ப கனெக்டில் பண்ணவே கூடாதுன்ட்டு இல்லை, இது அவங்க ஒரு சுத்தபத்தமாக அந்த இருக்கிற இடம் க்ளீனாக அவங்க குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு, இல்லை அவங்களுக்கு ரேக்கி தெரியும்னா ப்ராப்பராக ரேக்கி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு நமக்கு 4 ஸ்டெப்பு வேகமாக அந்த வேலை நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் அதே போல் இப்போ டேரட் ரீடிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கார்டு அப்படிங்கிறது தெரியும், தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லும்பொழுது ஓகே இந்த கார்டு இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், இந்த கார்டு நாங்கள் எங்கே போய் கலெக்ட் பண்ணுறது? கார்ட்ஸ் வந்து இவங்களுக்கு வேணும்னா என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க. நான் இதெல்லாம் வந்து லேமினேட் பண்ணி கொடுத்துருவேன். அது நான் கொடுக்குற கார்ட்ஸ் எல்லாம் லேமினேட் பண்ணி இது கூடயே கிறிஸ்டல் கூடயும் சேர்ந்து தான் வரும். அதே மாதிரி இதை இப்போ ஒன்ஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ணின கார்டு வந்து அவங்க கூட வச்சுக்கணும், எப்போவுமே அவங்க கூடயே வச்சு ட்ராவல் பண்ணணும். நான் கொடுக்குற எல்லா கார்ட்ஸுமே வந்து 21 days ரெய்க்கி எனர்ஜைஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ அவங்க கேட்குறப்போ அந்த 21 days ரெய்க்கி எனர்ஜைஸ் பண்ண கார்டு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரெய்க்கி மெடிடேஷன் பேட்டர்ன்லாம் பழக்கம் இல்லாதவங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்கு ஏதாவது மந்திரங்கள்லாம் சொல்லணும், இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கா, இல்லை நீங்கள் சொன்ன ப்ரொசீஜர் மட்டும்? இந்த ப்ரொசீஜர் மட்டும் பண்ணால் போதும். அவங்க அந்த பேப்பரில் என்ன இன்டென்ஷன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அதை மட்டும் மைண்ட்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் தாராளமா பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஸோ அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதை மட்டும் மைண்ட்ல ஓட விடணும், அவ்வளவுதான். அண்ட் அடுத்ததான் வந்து எல்லாருக்குமே முகவசியம் அப்படிங்கிற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கு இல்லையா? அப்படி முகவசியம் வைக்கணும், நம்மளுடைய முகமும் பொலிவாக இருக்கணும், அதே போல் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு நம்ம அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? த எம்ப்ரஸ் கார்டு வந்து நம்மளை வந்து அழகா ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த தேஜஸை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ அழகுனா வந்து எல்லாருமே இப்படி அழகாவே இருக்கணும், எல்லாருமே வெள்ளையாவே இருக்கணும், வெள்ளையா இருந்தால் தான் அழகு அப்படி இல்லை. அந்த இடத்துல போனாலே அவங்களோட ஆரா ரொம்ப பெட்டராக இருக்கும், அந்த தேஜஸ் இருக்கும். ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணுறோம், அவங்க வரையிலேயே வந்து அந்த இடத்தோட சலசலப்பு வந்துட்டாங்கன்ற ஒரு ஹிண்ட் வந்து அடுத்த ஃபேஸ்லேருந்து நமக்கு தெரியறது, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த தேஜஸ் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் போய் பேச போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க முகம் வந்து பொலிவாக இருக்கிறது, அவங்கள வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிடிக்கிறது, அவங்கள பேசுகிற வார்த்தைகள் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்காங்கன்னா இவங்களை பார்த்தா நல்லா மகாலட்சுமி அம்சம் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அந்த எனர்ஜிஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த எம்ப்ரஸ் யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த எனர்ஜி வந்து நம்மளோட வீட்டுக்குள்ளேயே, இப்போ வெளியே தான் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கிற லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனிடே, இதுதான் வந்து பர்டிகுலர் டேன்னு கிடையாது, இருந்தாலும் வெள்ளிக்கிழமைன்றது வந்து ரொம்ப சூப்பரான டைம் இந்த விஷயம். இது ஏன்னா மகாலட்சுமி அம்சம், சுக்கிரனோட வழிபாடு, இதெல்லாம் வந்து கனெக்டட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா த எம்ப்ரஸ் கார்டு வேணும். இது கூட வந்து ரோஸ் குவார்ட்ஸோட கிறிஸ்டல், அது எனி ஃபார்ம், ஒரு பிரமிட் ஃபார்மாக இருக்கலாம், தம்பிள்ஸ் ஃபார்மாக இருக்கலாம், பிரேஸ்லெட் ஃபார்மாக இருக்கலாம், ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த எம்ப்ரஸ் கார்டு கூட ரோஸ் குவார்ட்ஸோட கிறிஸ்டல் பக்கத்தில் வச்சுட்டு, இது கூட வந்து இப்போ பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அழகு சாதன பொருட்கள், பியூட்டி திங்ஸ், லிப்ஸ்டிக்காக இருக்கலாம், எதுவாக நெயில் பாலிஷாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம், தோடாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வைக்கணும். இதே ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பவுடராக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க வெளியே போகிறப்ப ஏதாவது சந்தனம் வைப்பாங்க, திருநீர் வைப்பாங்க அப்படின்னா அதை வந்து அந்த இடத்துல வைக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு ரோஸ் பெட்டல்ஸ் அகைன் இந்த இடத்துல இருக்கணும், ரோஸ் வாட்டர் இருந்தாலுமே வந்து ஓகே தான். ஸோ இதை வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் பர்டிகுலர் டைமில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்.
இதுக்கு வந்து சுக்கிரஹோரையில் பண்ணணும். சுக்கிரஹோரை வெள்ளிக்கிழமை எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 7 பண்ணலாம், இல்லை ஆஃப்டர்நூன் 1 to 2 PM பண்ணலாம், இல்லை நைட்டு 8 to 9 PM பண்ணலாம். அந்த டைமில் இதெல்லாம் இப்படி வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல ஐஸ் க்ளோஸ் பண்ணி உட்காந்து, இங்கே வந்து பர்ஃப்யூம் கண்டிப்பாக இருக்கணும், அரோமா தெரப்பி இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அவங்க பர்ஃப்யூம் போடலாம், ஜவ்வாது பர்ஃப்யூம் எது வேணாலும், ஒரு வாசனை பொருள், இல்லை அந்த இடத்துல அகர்பத்தி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இவங்க அந்த இடத்துல உட்காந்து ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணினா போதும். இந்த கார்டை மட்டும் பார்த்தா ஒன்று, மெடிடேஷன்லாம் ரொம்ப பெரியதில்லை. இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கார்டை மட்டும் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அந்த இடத்துல உட்காந்து எந்திரிச்சு போனாங்கனாலே போதும். அந்த வைப்ரேஷன் ரொம்ப நல்லா அட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்கள பார்த்து என்ன நல்லா இருக்க, நல்லா ஒரே பொலிவாக இருக்கே, தேஜஸாக இருக்கே, சூப்பராக இருக்கிற, சந்தோஷமாக இருக்க அப்படின்ட்டு எல்லாம் நிறைய. ஏன்னா வந்து இந்த பரிகாரம் நான் நிறைய பர்சனலாக கிளைண்ட்டுக்கு சொல்லி இவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க, மேம் என்னை ரொம்ப வந்து என்ன பொலிவாக இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்பவும் போட்டு போன அதே ஜுவல்ஸ் தான், இதெல்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த முகப்பொலிவுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அது. அதே போல் இப்போ நம்ம பாதுகாக்கிறதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம போகக்கூடிய இடங்களுக்கும் வந்து பாதுகாப்பாக போயிட்டு வரணும்னு நினைப்போம் இல்லையா? அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது டேரட் ரீடிங்கில்? இதுக்கு நீங்கள் இப்போ கேட்ட கொஷனுக்கு த எம்பரர் கார்டு வந்து பயங்கரமான ப்ரொடெக்ஷனை நமக்கு கொடுப்பாரு. நமக்கு வந்து எம்பரர் கார்டோட மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வீட்டில் பூஜை ஷெல்ஃபில் வேணாலும் வைக்கலாம், இல்லை வீட்டுக்கு முன்பகுதியில் ஏதாவது என்ட்ரன்ஸ் பீரியடில் அந்த மாதிரி இப்போது திருஷ்டியெல்லாம் கட்டுவோம்ல, அந்த இடத்துல வைக்கிறதுனாலும் தாராளமாக வைக்கலாம். பிளாக் டர்மலின் கிறிஸ்டல் இது கூட கண்டிப்பாக வேணும். பிளாக் டர்மலின் ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். இதோ பிளாக் டர்மலின் தான் இதுதான். ஸோ இது பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து நமக்கு நம்மளோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், வெளியிலேருந்து வர நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட ஓன் நேச்சுரல் ஃபார்ம் எனர்ஜியில் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளாக் டர்மலினோட கிறிஸ்டல் கூட வச்சுட்டு இந்த கார்டை வச்சுட்டு அந்த இடத்துல விளக்குல அந்த 5 பெப்பர் போட்டு சாயங்காலம் ஒரு தொடர்ந்து 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி, இப்படிதான் கால்குலேஷன் இல்லை. ஏன்னா சில நேரம் வந்து அவங்க ரொம்ப வீட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஃபீல் இருக்கும், ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பிங்காக இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், தூக்கம்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் இது வந்து பண்ணலாம். ஒரு 10-15 நாள் தொடர்ந்து பண்ணலாம். இது பண்ணுறப்போ கூடையே வந்து ஒரு பவுலில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு இந்த விளக்கு ஏற்றுறப்ப பக்கத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பு போட்ட பவுல் இருக்குல்ல, இதை வந்து அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கார்னரில் கொண்டு வச்சிடணும். கார்னரில் வச்சுட்டு அந்த வந்து டெய்லியும் அவங்க விளக்கேற்றுறப்ப இங்கே வச்சு அந்த கார்னர்லேயே கொண்டு வச்சிடணும். 15 நாள் அந்த விளக்கும் போடணும், அந்த கல்லுப்பும் வந்து இந்த இடத்துல வச்சு கார்னரில் வைக்கணும். அந்த ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த விளக்கை கொண்டு இவங்க யார் கால்லையும் படாமல் தண்ணியில் கரைச்சிடலாம், இல்லை ஃப்ளஷ் பண்ணிடலாம், கிணத்துல போட்டுடலாம். உப்பு தானே கொஞ்சோண்டு தான். ஸோ அதை வந்து தூக்கி போட்டாங்கனாலே அவங்க வீட்டில் நல்லா அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எப்போ அந்த பேட்டர்ன் முடிக்கிறாங்களோ அவங்க வீட்டை வந்து நல்லா கூட்டி தொடச்சி விட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பெப்பர் இல்லாமல் நார்மலான நெய் விளக்கு போட்டு அங்கே வந்து அகர்பத்தி எல்லாம் ஏற்றிட்டு அந்த வீட்டில் கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி எல்லா பக்கமும் வீட்டுக்கு உள்ள வீட்டை சுற்றி இதெல்லாம் தொளிச்சு விட்றப்ப அங்கே நல்ல சூப்பரான ப்ரொடெக்ஷன் இருக்கும். அவங்களோட மைண்டும் வந்து பயங்கர தெளிவாக இருக்கும். பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கான பரிகாரமாக இருக்கும். இது பண்ணுற ஒவ்வொருத்தருமே வந்து எனக்கு ரிசல்ட் வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே போல் இப்போ முன்னோர்களுடைய சாபம் இருக்குது, முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க இல்லையா? அப்படி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு டேரட் ரீடிங்கில் ஏதாவது விஷயம் இருக்கா? முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கிறதுக்கும் இப்போ வந்து ஜாதக ரீதியாக பார்த்து சொல்லியிருப்பாங்க, முன்னோர்களோட சாபம் இருக்குது, ரொம்ப அதோட பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் இவங்க இந்த பரிகாரம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையான எனர்ஜியை பாஸ் பண்ணக்கூடிய பரிகாரம் இது. இந்த ஹீரோபண்ட் கார்டு வந்து நம்ம எப்படி வச்சு பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் அமாவாசை அன்னைக்கு இந்த கார்டு வச்சு இது கூட கிளியர் குவார்ட்ஸோட கிறிஸ்டல் தம்பிள்ஸோ பிரேஸ்லெட்டோ இல்லை பிரமிட் ஃபார்மோ ஒரு கிளியர் குவார்ட்ஸோட கிறிஸ்டல் அந்த இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ முன்னோர்கள்னால் வந்து அவங்களோட இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அம்மா அப்பா
இருந்தாங்கன்னா ஓகே, அவங்க அம்மா அப்பாவே இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட வழிபாடு பண்ணணும். அதுக்கு மேலே வந்து இவர் சப்போஸ் இருக்காங்க 2 பேருமே அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட தாத்தா பாட்டி வழிபாடு பண்ணணும். ஸோ யாராவது இவங்களோட யார் ரீசண்டாக லாஸ்ட் இறந்தாங்களோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு வேணும். ஸோ அதுக்காக இந்த கார்டு வச்சுட்டு இது வந்து இல்லைன்னா என்ன நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் அவங்களோட வீட்டில் பேட்டர்னாக அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கும், ஒரு கார்மிக்காக தொடர்ந்துட்டு இருக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் லேட்டாக போவாங்க. இப்போ ஆஃபீஸ் டைம்னா 9 மணினா எப்போவுமே 9 மணிக்கு தான் போவாங்க. அது மாற்றவே முடியாது அவங்களோட வீட்டில். அவங்க வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலுமே எல்லாருக்கும் கால்வலின்னு வந்துட்டே இருக்கும், இல்லை வயிறு வலின்னு வந்துட்டே இருக்கும், இல்லை தலைவலி தொடர்ந்து அந்த ரொம்ப அந்த ஜீன்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் என்ன தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயம் தான். இல்லைன்னா வந்து வழியாக கடன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கடன்லேருந்து வெளிவராமல் கடன் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வழிபாடெல்லாம் பண்ணுறப்போ, பரிகாரம் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த செயின்லேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கட்டு விழுந்துடும். ஸோ இவங்களோட எஃபர்ட் போடுறப்ப அந்த அவங்களோட ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த பர்சன் எடுத்துகிட்டு போவார். அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணலாம். ஸோ த ஹீரோபன் கார்டை அமாவாசை அன்னைக்கு வச்சுட்டு கூட வந்து கிளியர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து என்ன விதமான ஃபுட்டெல்லாம் பிடிக்குமோ, இப்போ நம்ம வீட்டில் வந்து முன்னோர்களுக்கு வந்து படையல் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சமையல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து கறி சாதம் பிடிக்கும் அப்படின்ட்டு, சிக்கன் பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ நான்வெஜ் கூட இங்கே வைக்கலாம், தப்பே இல்லை இதில். ஸோ அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அந்த ஃபுட்டை சமைச்சு ஒரு இலை போட்டு அந்த இடத்துல வச்சு இந்த கார்டை அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல இவங்க உட்காந்து, இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்தும் பண்ணலாம். இல்லை மெயினாக வந்து யார் பண்றாரோ அவர் மட்டுமே இருந்தாலுமே ஓகே தான். ஸோ அவர் வந்து அவங்கள நினைச்சு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நான் நெக்ஸ்ட் போறக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகணும், ஒவ்வொன்றும் எனக்கு ஃபேவர் ஆகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் மனசார உட்காந்து பண்ணாருனாலே போதும். அது வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் அந்த சாபம் எல்லாம் நீங்கும். அந்த சாபம் நீங்கும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பண வரவு அதிகரிக்கணும், அதிகப்படியாக வந்து காசை எங்கள் வீட்டில் புழங்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது? ஓகே, அதுக்கும் வந்து டாரட் ரீடிங் சூப்பரான பரிகாரம் கொடுக்கும். இப்போ பண வரவு வந்து இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப பேஷனேட்டாக செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் வந்து இன்னும் வந்து பணத்தை வந்து ஈர்க்க தான் செய்வாங்க, ஒரு டவுன் நிலைமைக்கு போகாது. அதே மாதிரி பண ஈர்ப்புன்றது யாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான், இதில் தப்புன்னு சொல்கிறதுக்குமே ஒன்றும் இல்லை. ஸோ பண ஈர்ப்புக்கு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்து ரொம்ப சூப்பராக பண ஈர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணும். இதை வச்சு என்ன ரெமெடி பண்ணலான்றதை சொல்கிறேன். அதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் இந்த கார்டை அவங்களோட வாலெட்டில், ஹேண்ட்பேக்கில், பர்ஸில், இல்லை அவங்களோட வீட்டில் வந்து கேஷ் வச்சுருப்பாங்க பீரோவில், அந்த பீரோவில் வச்சு கூட வந்து இது கூட சிட்ரின் பிரமிடும் வச்சோம்னா ரொம்ப அந்த இடத்துல நல்லா வீட்டுக்கே வந்து நல்ல ப்ராஸ்பாரிட்டி வரதை வந்து அவங்களால நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி டைம் இதுக்கு வந்து ரொம்ப டைம், இப்போ நான் பணம் வந்துன்னா எனக்கு இந்த டைமில் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நான் இப்போ வாங்க மாட்டேன் அப்புறம் வாங்குறேன்னு யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு தான் யோசிப்பாங்களே தவிர வாங்குறது எனி டைம் கம் தான். ஸோ அதனால இது ஒன்றும் டைமிங் வந்து இப்போ அப்பன்னு வந்து பெருசாக பண்ணிக்க தேவையில்லை. ஒரு பேப்பரில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு, முக்கோணம் போட்டுட்டு, அந்த முக்கோணத்துக்கு நடுவில் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸை வச்சுட்டு ₹1 காயினை, இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸில் வந்து இந்த கார்டு மேலே காயின் வச்சுருக்க மாதிரி இருக்கும், அதில் ₹1 காயினை வைக்கலாம். ₹1 காயினும் வைக்கலாம், இல்லை சில்வர் காயின் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை கோல்டு காயின் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஸோ என்னெல்லாம் வைக்கிறாங்களோ அதோட ஈர்ப்பு மணி மேக்னெட் மாதிரி பல மடங்கு ஈர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த காயின் இந்த இடத்துல வச்சுட்டு ஹனி ஒரு ட்ராப் அதில் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல இவங்க உட்காந்து சிட்ரினோட பிரமிடு, ஸோ சிட்ரினோட பிரமிட் இப்போதைக்கு இதுக்கு பக்கத்தில் வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு மேலே ஒரு காயின் வச்சு மேலே தான் பிரமிட் நம்ம வைப்போம். ஸோ பிரமிட் மேலே வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து இவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அமைதியாக ஐ எம் அ மணி மேக்னெட், அவ்வளோதான், ஐ எம் அ மணி மேக்னெட், ஐ எம் அட்ராக்டிங் மோர் மணி அப்படின்ற அந்த ஒரு சாண்ட், அந்த இது தமிழில் சொன்னாலும் ஓகே, இங்கிலீஷில் சொன்னாலும் ஓகே, அவங்களோட லாங்குவேஜில் எதில் வேணாலும் நான் நல்லா பணம் ஈர்க்கிறேன், எனக்கு நிறைய பணம் வருது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை மட்டும் அந்த இடத்துல உட்காந்து 10 நிமிஷம் வச்சுட்டு அகைன் இந்த கார்டை அவங்க கூடயே எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், எனி டைமில் வேணாலும் பண்ணலாம். பட் தொடர்ந்து கண்டினியூஸாக 21 டேஸ்க்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா நல்ல
மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நம்ம யூனிவர்ஸ்கிட்ட எதையாவது கேட்டால் தான் கொடுக்கும். எதுவுமே கேட்காம நம்ம பாட்டுக்கு எனக்கு சரி போ வந்தால் வருது போனால் போகுதுன்னா யூனிவர்ஸும் சரி இதுக்கு ஒன்று வேணாம் மாட்டிருக்குன்னு யூனிவர்ஸும் கிளம்பி போயிடும். அதனால வந்து நம்ம கேட்க 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 ஈர்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்மளோட லைஃப்லேயே வந்து யாரையாவது ஒருத்தரை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பர்சனை வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் மணியும் வந்து நினச்சிட்டு கேட்க கேட்க வந்து தாராளமாக நமக்கு வர ஆரம்பிக்கும். இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாய்ப்பில் இது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இவங்களுக்கு போயிடுறதுனால பிளஸ்ஸிங்ஸும் போகுது, சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த விஷயமும் போகிறப்ப அவங்களோட எஃபர்ட் வந்து பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவங்கள அறியாமலே இன்ட்ரெஸ்ட் உருவாக ஆரம்பிக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு என்னெல்லாம் இன்டென்ஷன் இங்கே வைக்கிறாங்களோ அதை ஈர்த்து தான் தீருவாங்க. ஸோ இது செம்ம சூப்பர். இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவான கார்டு த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.